ஏய், அது அந்த ரூம்ல வைங்க. பார்த்து அந்த செவுத்தெல்லாம் இடிச்சிடாதீங்க. பார்த்து. அப்பா, வீடு எப்படி? வீடு நல்லாதான் இருக்கு. உனக்கு ஆபீஸ்க்கு போறதுதான் கஷ்டமா இருக்கும். தூரமா இருக்கிற மாதிரி தெரியுதுடா. என்ன விடுங்கப்பா, நான் போயிட்டு வந்துருவேன். இனி ஸ்ரீதருக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு பஸ் கிடைக்கல, நான் நடந்தே வந்தேன். அப்படி என்ன? அதனாலதான் நல்லா இருக்கு. சரி, என் ஆபீஸ் ஃபைல் எங்க? எங்கேயோ பார்த்தேனப்பா. ஏய் சாந்தா, சாந்தா, சாந்தா. அண்ணி, அண்ணி, என்ன? இந்த ரூம நாளைக்கு கிளீன் பண்ணிக்கலாம் அண்ணி. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு எல்லா ரூமையும் கிளீன் பண்ணணும். நீ என்ன உட்கார்ந்திருக்க? வந்து தொடச்சு வை. அண்ணி, இந்த போட்டோ இங்க எப்படி? ஆமா, இந்த மாதிரி வீடு மாறும்போது ஒட்டடிக்கும் போது ரொம்ப நாளா காணாம போற பொருள் எல்லாம் கிடைக்கும். நம்ம எவ்வளவு நாளா இதை தேடிட்டு இருந்தோம். இப்போ இதை எங்க வைக்கலாம்? அங்க போய் அப்புறம் பாத்துக்கலாம். எப்படி நம்ம டான்ஸ்? நீங்க ஆடுறது நல்ல வேலை. உங்களை விட எங்க மம்மி சூப்பரா ஆடுவாங்க. அப்ப அவங்க ஆட சொல்லு. மம்மி மம்மி ப்ளீஸ் நீங்க ஆடுங்க மம்மி, ஆடுங்க. ஆடிடலாமா? ரெடி. ஐயோ, அப்பா. ஏய், ஏய், டான்ஸ் எல்லாம் பண்ற. குழந்தைகளை கூட்டி வச்சுட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாசிச்சு ஆஸ்திட்டே. கிரேட்டா, நிச்சயமா பெரிய ஆளா வருவேன். தேங்க்யூ. சாப்பிடலாம். அப்பா எனக்கும் கொடுங்கப்பா. அப்ப நீங்க உட்காருங்க. இத பாருங்க, எந்த பாத்திரம் எங்க இருக்குன்னு தெரியல. இருக்கிறத வச்சு சமைச்சிருக்கேன். எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடணும். யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. சரி, நீ நல்லா சமைப்பேன்னு தெரியும். ஆனா இவ்வளவு நல்லா டான்ஸ் ஆடு. சும்மா இருங்க. இப்படி அண்ணே, எல்லாம் அண்ணே, பேசினா உங்களுக்கு சாப்பிட எனக்கும் கொஞ்சம் போடுங்களேன். அண்ணே, நீங்க ஆடுறது எல்லாரும் பாத்துட்டாங்க, நான் மட்டும்தான் பாக்கல. எனக்காக ஒரு தடவை ஆடுங்களேன். ஐயோ, இதுக்கு உங்க அண்ணனே என்ன பரவாயில்ல. அண்ணி, எனக்கு முதல்ல போடுங்க. அண்ணே, உப்மா சூப்பர். இன்னும் வேணுமா? எனக்கு போடு, போட போடு. முடியா? அப்பா, போடு, போடு. இந்த வீட்டை பாத்தீங்களா? கிழக்கு பார்த்த வாசல், டோர் நம்பர் 5. நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் அண்ணா நிச்சயமா ஜெயிச்சிடுவான். ஆமா, தேங்க்ஸ்ரா. கண்டிப்பா ஸ்ரீதர் ஜெயிச்சிருவான். ஆனா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் மறந்துடுவான். ஏன் அண்ணே அப்படி சொல்றீங்க? சும்மா தமாஷுக்கு சொன்னேன்டா. சாந்தா, அவன் எங்களை மறந்தாலும் மறப்பான், உன்னை மட்டும் மறக்க மாட்டான். அவனுக்கு நீ என்ன அண்ணியா மட்டுமா இருக்கேன்? அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் நீதானே கவனிச்சுட்டு வர. பாருமா, ஸ்ரீதர் ஜெயிச்சிட்டான்னா அந்த பெருமை எல்லாம் உனக்குதான், வேற யாருக்குமே இல்லை. சரியா, நீ சொன்னபடி கலர் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும் சார், நான் பாத்துக்கிறேன் சார். அதுல கேர்ஃபுல்லா இரு. சரி நல்லா இருக்கணும் சார். ஓகே சார். அது இந்த உங்களை பார்க்க ஸ்ரீதர் வந்திருக்காரு. மீடியேட்டர் செய்தா? இல்ல சார், இவரு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிட்ட அடிக்கிற ஒருவர். இந்த பையனா? பாப்பா உட்காருங்க சார். நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். பார்த்து கரெக்டா பண்ணிடு. ஃபினிஷ் பண்ணிடுறேன் சார். ஆமா, வணக்கம் சார். போ நீ ப்ரொடக்ஷன் உட்கார்ந்து. டீ கொடுப்பா. தேங்க்யூ சார். தம்பி, இதுக்கு முன்னால ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு 7-8 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சரியான வாய்ப்பு கிடைக்கல சார். சார், எனக்கு மியூசிக் பத்தி நிறைய தெரியும். சின்ன வயசுல இருந்தே கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டேன். இந்த வெஸ்டர்ன் கர்நாடிக் ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி நிறைய டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரிகம பதனிங்கிற 7 ஸ்வரத்துக்குள்ளதான் ஒரு பாட்டு இருக்கும். ஆனா சப்பஸ்ங்கிற 3 ஸ்வரத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு நான் டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல சார், வழக்கமா எல்லாருமே 5/8 தான் ரிதம் கம்போஸ் பண்ணாங்க. ஆனா நான் 9/8 கூட ட்ரை பண்ணி கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய மியூசிக்கல் ஹிட் என்னால கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். ப்ளீஸ்.
உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கலாம் தம்பி, பட் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும்ல. ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சார். ஓகே, உங்ககிட்ட இருக்கிற டியூன்ல பெஸ்ட் டியூன் ஒண்ணு இருக்குல்ல, அத பாடிக்காம. பேசிட்டு இருக்கீங்க? வாங்க டைரக்டர் சார். சாரி. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, ஒரு 5 நிமிஷம். ஓகே சார், உட்காருங்க. சார், டைரக்டர் இடையில வந்துட்டாரு, டிஸ்டர்ப் ஆடாதீங்க. ப்ரொடியூசர் உங்க பாட்டு ரொம்ப ரசிச்சு கேட்டாரு, நானும் அதை பார்த்தேன். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம பாடி காட்டி அசத்திட்டீங்க சார். நீங்க ஜெயிப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. மியூசிக் கிடைக்கட்டும், இன்னும் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். தேங்க்யூ சார். டெஃபினட்டா அவரை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். டெஃபினட்டா கிடைக்கும். சார் हेलो, हाय जी, नमस्कारम जी. இல்ல ஜி, இல்ல கண்டிப்பா திஸ் டைம் ஐ வில் மேக் இட். ஆமா, புதன்கிழமை காலையில நீங்க பாம்பே ஏர்போர்ட்டுக்கு 11:30 வண்டி அனுப்பிச்சிருங்க. இல்ல ஜி, கண்டிப்பா வந்துடுறேன். ஆமா, தேங்க்யூ. சார் சொல்லுங்க. தம்பி பேர் ஸ்ரீதர், வணக்கம் சார். மியூசிக் டைரக்டர் ஆகணும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். பாட்டு கூட பாடி காமிச்சாரு, நான் கேட்டேன். நீங்க ஒருத்தர் கேட்டு பாருங்க. நீங்க அடிக்கடி கொஞ்சம் டச்ல இருங்க, நான் ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்றேன். சார் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாக்டா ஒரு டைம் சொன்னீங்கன்னா கரெக்டா வந்துருவேன் சார். புதன்கிழமை காலையில 10 மணி கரெக்டா வந்து என்ன பாத்துருங்க. போலாம் சார். பையன் கடைய விட்டுட்டு எங்க போய் தொலைஞ்சானது இல்ல. சந்தானத்தையும் பார்த்தேன், ப்ரொடியூசரையும் பார்த்தேன். ப்ரொடியூசர் நீ வச்சிருக்க சாங்ல தி பெஸ்ட் ஏதோ அதை பாடி காட்டுனாரு. அப்படியே ஹம் பண்ணேன். கண்ணை மூடி ரிலாக்ஸா கேட்டுட்டு இருந்தவரு அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு. ரசிச்சாரா? அப்ப அசந்து இருப்பாரு. எங்கன்னு அதுக்குள்ள டைரக்டர் வந்துட்டாரு. ப்ரொடியூசர் டைரக்டர் கிட்ட பாடி காமின்னு சொல்லிட்டாரு. டைரக்டர் புதன்கிழமை வரேன்னு சொல்லிட்டாரு. புதன்கிழமை போய் பாடி காட்ட வேண்டியதானே? அவர் இருந்தா தானே பாடி காட்டுறதுக்கு. என்னப்பா சொல்ற? என்ன புதன்கிழமை வர சொல்லியிருக்காரு. ஆனா அதே புதன்கிழமை போன்ல யாருக்கும் பாம்பேல இருப்பேன்னு சொல்லிருக்காருன்னு. ஓஹோ, உனக்கு அல்வா கொடுத்துட்டு புதன்கிழமை அவர் பாம்பே வருவார் நீ நினைக்கிற? இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? பாம்பேல இருக்கிறவனுக்கு அல்வா கொடுத்துட்டு புதன்கிழமை அவர் உங்ககிட்டயே பாட்டு கேட்க கூடாது. ஸ்ரீதர், எதையும் பாசிட்டிவா திங்க் பண்ணுப்பா. மத்தவனுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைச்சா மட்டும் பத்தாது, அவன் ஜெயிச்சு காட்டணும். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் கிடைச்சாலே நீ ஜெயிச்ச மாதிரிப்பா. இந்த மாதிரி மனசு போட்டு குழப்பிக்காத, போய் நிம்மதியா ரெஸ்ட் எடு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் புதன்கிழமை அந்த டைரக்டர் அஸ்துறேன். சரிண்ணே. அந்த துணில தொடச்சா கிளியரா தெரியாதுப்பா, இந்த துணில தான் துடைக்கணும். அதுக்குதான்ப்பா எப்பாவது யூஸ் பண்ணணுங்கிறது. நான் தினமும் இதத்தாமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, நான் சொன்னது அதான் இல்லப்பா, இத. சாரி 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 சாரி, சும்மா சொன்னேன். அர்ஜென்ட்டா 100 ரூபீஸ் தேவைப்படுது. இப்போ உனக்கு எதுக்கு 100 ரூபீஸ்? பாத்தீங்களா, 100 ரூபீஸ் வேணும் தான் கேட்டேன். எனக்குன்னு கேட்டேனா? வேற யாருக்கு? என்னன்னு தெரியல. அம்மா அர்ஜென்ட்டா உங்ககிட்ட 100 ரூபீஸ் வாங்கிட்டு சொன்னாங்க. கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க. அம்மா, அம்மாவுக்கா? சட்டப்பையில இருக்கு, போய் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் பா. காலங்கத்தால என்ன விளையாட்டு உனக்கு? அம்மாவுக்கு கிச்சன்ல வேலை இருக்குல்ல, ஒண்டியால எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது ஹெல்ப் பண்றியா நீ? போ, அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடு. சுதா வேற காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. சொல்ற நின்னுட்டே இருக்க, அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடு. நீ வரமா, பயங்கர தலைவலி, ஒரு கப் காஃபி வேணும். காஃபி கேட்டா உதவிடும். இப்ப என்னால காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. பாத்தியா, காஃபி வேணும் தான் கேட்டேன். எனக்குன்னு கேட்டனா? பின்ன யாருக்கு? அப்பா ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு பயங்கர தலைவலி, ஒரு கப் காஃபி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு.
குடுத்தா கூட குடுக்காட்டி போ. அப்பா இது அப்பாவுக்கா சொல்லிட்டு கேட்க கூடாதா? ஒரு நிமிஷம் இரு, போட்டு தரேன். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பக்காவா ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு ஆடிட்டர் பார்த்துட்டானா எவ்ரிதிங் வில் பி ஓகே. ஓகே வெச்சர். என்னங்க இப்ப தலைவலி எப்படி இருக்கு? காஃபி குடிச்சீங்களா? என்னம்மா வளர்ற? தலைவலி காஃபி என்ன சொல்ற? என்னங்க உங்களுக்கு தலைவலின்னு சொல்லி தான் விஜி வந்து காஃபி கேட்டா கொடுத்து விட்டனே. விஜி காஃபி? அது சரி, நீ 100 ரூபாய் கட்டதா வாங்கிட்டு போனாலே, வாங்கிட்டியா? 100 ரூபாய் நான் கேட்டனா? எப்போ? இப்பதாம்மா கொடுத்து அனுப்பிச்ச. என்னங்க நீங்க வீட்ல இருக்கிற எனக்கு எதுக்கு ரூபா? அப்படியே வேணும்னாலும் நான் வந்து உங்களை கேட்க மாட்டேனா? அப்படி கேட்கலையா? என்ன பின்ன ரெண்டு பேரும் ஏமாந்துட்டா. அப்பா அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துக்கோங்க. நீ எப்பறா ஏமாந்த? பாருங்கப்பா, உங்க வண்டி ரிப்பேர்னு சொல்லி நீங்க கேட்டதா என்கிட்ட வண்டி வாங்கிட்டு போயிட்டா. ஆஹா, இன்னைக்கு 3 பேரும் சேர்ந்து ஏமாந்துருக்கோம். விடக்கூடாது அந்த கழுதைய. எங்க அந்த கழுதை? எங்க அந்த கழுதை? வணக்கம் சந்திரசேகர். சந்து, தேங்க்ஸ் ஃபார் தி 100 rupees. யூ கழுதை எல்லாரும் ஏமாத்திட்டல. குடுங்க என்கிட்ட. ஏய் விஜி, ஹாயாவது நோயாவது என்ன ஏமாத்திட்டு போனல? நீ வீட்டுக்கு போ, உன்னை என்ன பண்ற பாரு. நானா இல்லையே. ஏய் விஜி ப்ளீஸ் வண்டியை கொடுத்துரு, நான் காலேஜ் போணும். சாரி, ஐ அம் கோயிங். ஏய் எங்க இருந்து பேசுற? ஜன்னல திறந்து பாரு, உன்னோட அக்கா ஜூட். அம்மா வாசல்ல இருந்து. பை. see you. போச்சு. ஏன் செல்போனும் போச்சு. எல்லாம் நீங்க குடுக்குற செல்லம் தான். நான் மட்டும் தான் கொடுக்கறேனா? நீ கொடுக்கிறது இல்லையா? சும்மா சொல்லாதீங்க. Will you உங்க stop சப்போர்ட் it, இல்லாம please? பண்ணுவா. ஸ்டாப். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் போடுற சண்டையில நான் உங்ககிட்ட கொடுத்த 100 ரூபாயை நீங்க நீ மறந்துடாதீங்க. எப்படி கொடுத்த? என்னங்க கேட்டீங்களா இவ சொல்றத? வாங்கிருப்ப. நீ அவளுக்கே அம்மா வச்ச. அனி இந்தாங்க நீ கேட்ட வாழைப்பூ, 1 கிலோ தக்காளி, வாழைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் மட்டும் கிடைக்கல. அனி பாத்ரூம் ஃப்ரீயா இருக்கா? இன்னைக்கு என்னடா உனக்கு அவ்வளவு அர்ஜென்ட்? டைரக்டர் வர சொல்லிருக்காரு. 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஏய் டைரக்டர் எப்படி? பெரிய டைரக்டர் நீ. முழுசா இல்ல, லேசா தலையாட்டம் போதும். நான் மியூசிக் டைரக்டர் ஆடுவேன். சரி சீக்கிரம் கிளம்பு. வர நீ. மம்மி நாங்க ரெடி. எங்களை யார் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவா? ஏய் குட்டீஸ், இன்னும் நீங்க ஸ்கூலுக்கே கிளம்பலையா? இன்னைக்கு ஆட்டோ லீவு, பசங்களை நீங்க தான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். என்ன சாந்தா சொல்ற? எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் இருக்கு. நான் உடனே கிளம்பணும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அனி போயிட்டு வரேன். ஏய் ஸ்ரீதர், ஒரு நிமிஷம். நீ ஒரு வேலை பண்ணு, இந்த குழந்தைகளை ஸ்கூல்ல விட்டுரு. என்ன சொல்லு? இங்க 10 மணிக்கு அவனுக்கு அப்பாயின்மெண்ட். யாரோ டைரக்டர் பார்க்க போகணுமா? ஓ அப்படியா? சரி, அப்ப நீ போய் டைரக்டர் பாரு. வாங்க, நானே போய் விடுறேன். நீங்க வண்டி சேவை கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல்ல விட்டுட்டு என் வேலையை முடிச்சுட்டு வண்டி ஆபீஸ் கொண்டு வந்து விட்டுறேன். சரி, ஓகே, அப்படியே பண்ணு. ஆபீஸ்ல வண்டி விட்டுறேன், நான் வரேன். டிஃபன் சாப்பிட்டு போங்க. லேட் ஆச்சு இல்ல? வரேன்ப்பா. டேய் வாடா கொடுங்க நீ. ஸ்கூலுக்கு வேற லேட் ஆச்சு. டேய் ஸ்ரீதர், பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ல 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணோம். அதனுடைய டீடைல்ஸ் படம் எல்லாம் எங்கேயோ இதோ இதுல வச்சிருக்கேன். இப்பவே போய் பண்ணோம். இல்ல நான் வெயிட்டிங் லிஸ்ட் ஆயிடும். சரிப்பா. சிச்சி டாடா குட்டி. இருங்க. ஏய் பாத்து ஹாய் சித்தப்பா. சாப்பாடெல்லாம் மிச்சம் வைக்காதீங்க. ஓகே சித்தப்பா. சாயந்தரம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். டாடா. ஹலோ, வண்டி டோக்கன். ஹலோ, நானே டோக்கனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி, டோக்கன் போடுறவர்னு தப்பா நினைச்சிட்டேன். ரிசர்வ் பேங்க்ல ஒர்க் பண்றியா? சாரி சார். ஏய் மச்சான் வாடா. Thank God. சாரி. Thank you very much. அதெல்லாம் இருக்கட்டுங்க. பென் இருக்குமா? Thank you. It's okay. நல்லா விழுந்தியா? I'm sorry. பரவாயில்ல. Thank you. ஐயோ, இதுக்கு அந்த கியோ பெட்டர். சார்
கொஞ்சம் முன்னாடி போறீங்களா ப்ளீஸ்? இந்த லைன் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அர்ஜென்ட். ஓ சார் யார் அது? ஓ மினி மேன். இல்லப்பா. நல்லா பாருங்க சார். யோ உன்னை பாக்குறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல பாத்து கூட என்ன அர்த்தம்? உனக்கு இல்லன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்காக கொண்டு போறேன். பொம்பளை சகப்பார்த்தம் மட்டும் உடனே கொடுத்துறீங்க. ரொம்ப குதிக்காத, வெடிச்சிட போறேன். சிஸ்டர் உங்க கியூவை பாருங்க. அறிவு வளரல சார். இது பல்க் புக்கிங் சார். உயிரை வாங்க அடுத்த கவுண்டருக்கு போங்க. என்ன கேன்சலேஷனா? ஒன் செகண்ட் இருங்க. இந்த மாதிரி என்னாச்சு? ரோல் சேஞ்ச் அங்கமா போறா? ஒழுங்காதான் மூவ் ஆயிட்டு இருந்தது. கிழிஞ்சது போ. அதுக்குள்ளேயோ? ஹலோ, பின்னாடி போய் கியூல நில்லுங்க. சார் நான் இங்க நின்னுட்டு இருந்தேன் சார். ப்ளீஸ் ரொம்ப அர்ஜென்ட். உனக்கு மட்டும் தான் அர்ஜென்சியா? இங்க இருக்கவங்களுக்கு அர்ஜென்சி இல்லையா? சார் நான் இங்க நிக்கிறத இவர் கூட பார்த்தாரு சார். நீங்க பாத்தீங்களா? நோ ஐடியா. நின்னா ஒரே இடத்துல நின்னு தொலைக்க வேண்டியதானயா? ஏன் இங்க அங்கே அலறிட்டு இருக்க? போய் கியூல நில்லையா? வெல் சார். என்ன அர்ஜென்ட்? சாரி. பின்னால போய் இல்லையா? தம்பி பின்னாடி பாப்பா. அண்ணா வாங்க பின்னாடி. பிரதர் நான் என்ன இழிச்சு வாங்கினேன்? தேங்க்யூ. உங்க டிக்கெட் பேலன்ஸ் 50 rupees. தேங்க்யூ. பாருங்க வரேன். இப்படியா? நமக்கு ஆர்ஏசி 11 12. ஹலோ பிரதர், பார்த்தா டீசென்ட்டா இருக்கற. டோக்கன் போடாம வண்டி எடுத்து போனா எப்படி? நாக்கு கொளிச்சிருக்கா, நாங்க கட்டுக்கு எடுத்து வச்சிருக்கோம். நான் வந்து பண்ணீங்கல்ல. அதே இப்ப வந்துட்டல்ல. டோக்கன் வாங்காம போனா எப்படி? கொஞ்சம் விட்டா போதுமே. தோ பாறா, 1 ரூபாய்க்கு 50 ரூபாய் கொடுக்குறதே. சேஞ்ச் கொடுமா. என்கிட்ட சேஞ்ச் இல்லப்பா. ஏன்டே சேஞ்ச் இல்லப்பா, மாத்தி கொடுப்பா. வண்டி இங்க நிக்கட்டே. என் அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. எங்க அவசரமா பாத்துட்டு போணுமா? அங்க போனா சேஞ்ச் காப்பாயா? ஏன் பிரச்சனை பண்ணிட்டு அப்பவே இருக்க? அர்ஜென்ட்னு சொன்னீங்க. இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசிக்கிட்டு இல்லங்க. 1 ரூபாய் சேஞ்ச்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இஃப் டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட 50 rupees சேஞ்ச் இருக்கா? கொடுங்க. கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். இந்தாயா. ஐயோ. பேலன்ஸ் 48.50. நீங்க தானே சொன்னீங்க கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு. பயந்துராதீங்க. ஏ 150 அப்புறம் வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. இன்னைக்கு வேற யாருக்கும் நீங்க தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்? எல்லாத்தையும் தான் என்கிட்டயே சொல்லிட்டீங்களே. இப்ப சொன்னதோட சேர்த்து 5 தேங்க்ஸ் ஆச்சு. ஓகே தேங்க்ஸ். சாரி. பரவாயில்ல கிளம்புங்க. சரி லேட் ஆச்சு. வரேன். என்னடி ஃபர்ஸ்ட் பென்னு, ரெண்டாவது டிக்கெட், இப்போ டோக்கன் எக்ஸ்சேஞ்சா? ஆமாடி, ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் தானே. சும்மா தான் சொன்னேன். வா போலாம். லவர சினிமா கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்டாடா. லவர் எதுக்கு? இவனை கூட்டி போலாமே. இவனு பொண்ணு மாதிரி தானே இருக்கா? என்ன சொன்ன? சார் ஹலோ. என் மச்சான் குரல் மாதிரி இருக்கு. ஃளைட் கிடைக்காம திரும்பி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். டேய் காலேஜுக்கு போயிருக்கலாம். என்னடா அது காலேஜ் டே. ரிமோட் எல்லாம் எடுத்து விட. ஆஃப் பண்ணா சீக்கிரம். எடுடா எடுத்து. ஐயோ கொட்டிட்டானே டேய் கொட்டிட்டாடா. நீ சார். யோ யாரியா? ஸ்ரீதர் சார். ஸ்ரீதரனா யாருக்கு தெரியும்? சான்ஸ் கேட்டு. ஐயோ சினிமா கம்பெனி தர்மச்சந்திரமாக்கிட்டீங்களே. ஒரு 6 நாள் ஆஃப் டே ஃப்ரீயா இருக்க விடுறீங்களா? இல்ல சார், அப்பாயின்மெண்ட் வாங்கிதான். என்ன வாய்ப்பா? டேய் ஒருத்த வாய்ப்பு கேட்டு வந்திருக்க. வாங்கடா. இருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதையும் கீழே கொட்டி கெடுத்துட்டா இந்த நாய். கொஞ்சம் அழகா சிறகப்பா
ஒசரமா இருந்துட்டா கமலஹாசன் நினைச்சுப்பியா நீ? சார் நான் நடிக்க சான்ஸ் கேட்டு வரல, பின்ன எதுக்கு அந்த சினிமா கம்பெனி மியூசிக் சான்ஸ் கேட்டு டியூன்ஸ் கூட கம்போஸ் பண்ணி காட்டிருக்கேன். யாருக்கு? ப்ரொடியூசர் கிட்ட. டைரக்டர் சார் கூட அப்ப இருந்தாரு. எப்போ? போன வாரம் சார். எதுக்கு? மியூசிக் சான்ஸ் கேட்டேன், டியூன் கூட ஓகே பண்ணிட்டாரு. என்ன டியூனா? நான் கூட போடுவேன் டியூனு. இந்த நாய் கீழே கொட்டிச்ச கார்பெட்ல, அத புழிஞ்சு குடிச்சா சோக்க போடுவேன் டியூனு. முழுசு இல்லாம முக்கால் இல்லாம அல்லாடிட்டு கிடக்குற ராஜா. எல்லாம் போயிட்டாங்க, காலையில ஷூட்டிங்க்கு பிளைட் ஏறி போயிட்டாங்க. ஓ கூடவே 6 புள்ளும் போயிருக்குது. நின்று இம்சம் பண்ணாம போடா. வந்தவரெல்லாம் தங்கி விட்டார் இந்த ஆபீஸில் நமக்கு இடமேது. இந்த நாய் மாட்டேன் நீ உன் பொண்ணு போய் சரகட் அதான் கொட்டிடுச்சா, நான் போய் வாங்கிட்டு வரேன். மிஸ்டர் மியூசிக், एक मिनट. இதுல ஹிந்தி வேற. நான் முக்கா டைட் ஆயிட்டேன், அவன் அப்பவே கவர்ந்துட்டா, இவன் இப்ப கவர போறான். அண்டர்ஸ்டாண்ட் மை பொசிஷன். ஐ அம் ஆல்ரெடி லீனிங் ஆன் த வால். So help one full bottle direct special. ஓகே மியூசிக் டைரக்டர் ஸ்பெஷல். ஏய் சாருக்கு எது இஷ்டமா அது வாங்கி வரட்டும், அவர் வாங்க வர்றான். உனக்கு என்ன தேவை அதை சொல்லு. 2 வாட்டர் பாக்கெட், சிப்ஸ், மிச்சர், உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ வாங்கிட்டு வாங்க. நாங்க இருக்க சாப்பிட, நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் ஓகேயா சொல்லுவான். ஐயா சார் வாங்கிட்டு வர்றாரு. என்ன அதெல்லாம் ஒண்ணு ஃபீல் பண்ண வேணாம். என்ன பாக்குறீங்க? ஏதோ யோசனை பண்ற போல இருக்க. சொல்லுங்க. பணம் சார். துட்டா? சூப்பர்ரா, துட்டு கேக்குறான். சிரிச்சு நின்னா ஏன்டா துட்டு? நீ என்னங்கடா காசு வச்சிருக்க ஓசினாய? சார் இந்தாங்க புடிங்க புடிங்க சார், சொல்றேன் புடிங்க இந்தாங்க. சார் மியூசிக் எல்லாம் பெரிய விஷயம் சார், என் மச்சான் கிட்ட கண்டிப்பா சொல்றேன். நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ண நல்ல மனுஷன்டா, மிச்ச காசு திருப்பி கொடுத்தாரு. டைரக்டர் ஸ்பெஷல் விஸ்கி ஒரு ஃபுல், 2 வாட்டர் பேக்கெட்,